IPL 2026 தொடர் இன்னும் 2 நாட்களில் தொடங்க உள்ளது. 2025 சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இடையேயான முதல் போட்டி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெறவிருக்கும் நிலையில் முன்னாள் இங்கிலாந்து கேப்டன் மைக்கேல் வாகன் இந்த ஆண்டு கோப்பையை வெல்லும் அணி குறித்து ஒரு கணிப்பை வெளியிட்டுள்ளார். வாகன் தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்த ஆண்டு IPL கோப்பையை வெல்லப்போவது ஒரே ஒரு அணிதான், அது மும்பை இந்தியன்ஸ் என்று குறிப்பிட்டிருந்தார். IPL வரலாற்றில் மும்பை இந்தியன்ஸ் மிக வெற்றிகரமான அணிகளில் ஒன்றாகும். அம்பானிக்கு சொந்தமான மும்பை அணி ரோஹித் சர்மாவின் தலைமையில் 5 முறை லீக் கோப்பையை வென்றுள்ளது. எனினும் அவர்களின் கடைசி வெற்றி 2020ஆம் ஆண்டில் நடந்தது. கடந்த சீசனில் மும்பை இந்தியன்ஸ் முதல் 4 இடங்களுக்குள் வந்தது. குஜராத் டைட்டன்ஸை எலிமினேட்டர் போட்டியில் தோற்கடித்த போதும் 2வது குவாலிஃபயரில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக 200 ரன்களுக்கு மேல் எடுத்தும் தோல்வி கண்டது. இந்த ஆண்டு IPL தொடரில் ஹர்திக் பாண்டியா மீண்டும் மும்பை இந்தியன்ஸை வழிநடத்த உள்ளார். 2022ஆம் ஆண்டில் குஜராத் டைட்டன்ஸுக்கு கோப்பையை வென்ற ஹர்திக் 2024 IPLக்கு முன் வர்த்தக ஒப்பந்தம் மூலம் மும்பை இந்தியன்ஸுக்கு திரும்பினார். வடோதராவைச் சேர்ந்த பாண்டியா இந்த ஆண்டு அவர்களுக்கு முக்கிய வீரராக இருப்பார். பாண்டியா தவிர ரோஹித் சர்மா மற்றும் ஜஸ்பிரித் பும்ரா மீதும் மும்பை இந்தியன்ஸ் அதிக எதிர்பார்ப்பு வைத்துள்ளது. IPL வரலாற்றில் மும்பை அணிக்காக அதிக ரன்கள் மற்றும் விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்கள் இவர்கள்தான். சமீபத்திய ஸ்டிக் டு கிரிக்கெட் பாட்காஸ்டில் IPL 2026 கோப்பையை வெல்லும் அணி குறித்து வான் கேள்வி எழுப்ப அவரே, நான் முதலில் பெயரை சொல்கிறேன், மும்பை இந்தியன்ஸ் இந்த ஆண்டு வெல்லும். அவர்கள் சில ஆண்டுகளாக வெல்லவில்லை, அவர்களுக்கு அற்புதமான அணி உள்ளது என பதிலளித்தார். அதே நிகழ்ச்சியில் முன்னாள் இங்கிலாந்து கேப்டன் அலாஸ்டர் குக் RCB தனது பட்டத்தை தக்க வைத்துக் கொள்ளும் என்று ஆதரவு தெரிவித்தார். நான் RCBக்கு ஆதரவாக இருக்கிறேன், அவர்கள் தொடர்ந்து வெல்வார்கள், நான் ஃபிளவரை நம்புகிறேன் என்றார் குக். இதுவரை நடந்த 18 IPL சீசன்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய 2 அணிகள் மட்டுமே தங்களது பட்டத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டுள்ளன. இந்த ஆண்டு RCB இந்த சிறப்பு பட்டியலில் சேருமா என்பது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடப்பு சாம்பியன்களான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு இந்த IPL தொடரில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் யாஷ் தயாலை இழக்கும். மேலும் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் ஜோஷ் ஹெசல்வுட் உடற்தகுதி சிக்கல்களால் முதல் சில போட்டிகளில் பங்கேற்க மாட்டார். இது மாதிரி இன்னும் பல கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.